வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்துமாறு ஊடக அமைப்புகளின் ஒன்றியத்திற்கு நீதிமன்றம் உத்தரவு. இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி பிரவேசித்த மேலும் 43 இந்திய மீனவர்கள் கடற்படையினரால் கைது. பல தசாப்தங்களாக அமுலில் இருந்த அவசர கால சட்டத்தை இன்று முதல் பகுதியளவில் நீக்க உள்ளதாக எகிப்தின் ஆளும் உயர்மட்ட இராணுவ பேரவை அறிவிப்பு. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். கொழும்பு கோட்டை பகுதியில் இன்று முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ள எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையில் நடத்துமாறு நீதிமன்றம் ஊடக அமைப்புகளின் ஒன்றியத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. கோட்டை போலீசாரால் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையில் முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு போலீசார் நீதிமன்றத்தை கோரியிருந்தனர். எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை கொழும்பு கோட்டை புகையிரத நிலைய பகுதிக்குள் மட்டுப்படுத்துமாறு அதனை ஒழுங்கு செய்துள்ள 7 ஊடக அமைப்புகளுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலான பேரணிகளை தவிர்க்குமாறு நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி பிரவேசித்த மேலும் 43 இந்திய மீனவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். புல்மோட்டிக்கு வடக்கேயுள்ள கடற்பரப்பில் நேற்றிரவு இந்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டதாக கடற்கரை ஊடக பேச்சாளர் கொமாண்டர் கோசல வர்ணகுலசூரிய தெரிவித்தார். மீனவர்களுடன் அவர்கள் பயணித்த 6 ரோலர் படகுகளும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. அவர்கள் திருகோணமலைக்கு அழைத்து வரப்பட்டதுடன் தற்போது மேலதிக விசாரணைகளுக்காக துறைமுக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். மக்களை அலைக்கழிப்பதற்கு அரசு உத்தியோகத்தர்களுக்கு எவ்வித உரிமையும் இல்லை என நிர்மாணத்துறை, பொறியியல் சேவைகள் மற்றும் வீடமைப்பு பொது வசதிகள் அமைச்சர் விமல் வீரவங்ச குறிப்பிடுகின்றார். தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் சில ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்குவதற்காக நடைபெற்ற வைபவத்தில் அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். மகரகம தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தில் நடைபெற்ற இந்த வைபவத்தில் தேசிய வீடமைப்பு அதிகார சபையில் பல வருடங்களாக பதவி உயர்வு வழங்கப்படாத 861 ஊழியர்களுக்கு இதன் போது பதவி உயர்வு வழங்கப்பட்டது. අපේ රාජ්‍ය ආයතනවල තියෙන ලොකුම ගැටලුව තමයි ප්‍රශ්න විසඳන්නේ. ප්‍රශ්න තියාගෙන යනවා. ප්‍රශ්න පවත්වාගෙන යනවා. ප්‍රශ්න පවත්වාගෙන යනවා සමහර වෙලාවට පෝෂණයක් කරනවා. ප්‍රශ්න පැටව ගස්සනවා. ප්‍රශ්න අතුරු ප්‍රශ්නෙත් எமது அரச நிறுவனங்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் உள்ளதே அங்குள்ள பாரிய சிக்கலாக உள்ளது. பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன. பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை உள்ளன. பொதுமக்களை அலக்களிப்பதற்கு எமக்கு உரிமை இல்லை. நாம் மக்களை மகிழ்விப்பதற்காகவே உள்ளோம். பொதுமக்களின் அன்பை பெற்றுக்கொள்வது கடினமான விடயமாகும். ஆணொருவர் ஒரு பெண்ணின் காதலை பெற்றுக்கொள்வது கடினமான விடயமல்ல. எனினும் பொதுமக்களின் அன்பை பெற்றுக்கொள்வது இலகுவான விடயமல்ல. எனவே அந்த கடினமான இலக்கை நீங்கள் நிறைவேற்றுங்கள். හැබැයි පුදු ජනතාවගේ ආදරය දිනා ගැනීම එක ලේසි නෑ. ඒක එහෙම ලේසියෙන් ලැබෙන්නේ නෑ, ලබා ගන්න බෑ. අන්න ඒ අමාරු ඉලක්කයත් මේ 2012 අවුරුද්දේදී තමුන්නාන්සලා අතට ගන්න. ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகோட காணாமற் போய் நேற்றுடன் 2 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ளன. எக்னலிகோட உள்ளிட்ட காணாமற் போனவர்களை கண்டுபிடிப்பதற்கான பூஜை மற்றும் பேரணியொன்று கோட்டை ரயில் நிலையம் ஒன்றில் நேற்று நடைபெற்றது. காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்கும் அமைப்பினர் ஏற்பாடு செய்திருந்த இந்த பேரணியில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் காணாமல் போனவர்களின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். சிங்களம், தமிழ், முஸ்லிம், பௌத்த மக்கள் ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி ஆதரவாளர்கள் என அனைவருக்கும் இந்த நாட்டில் வாழ்வதற்கான உரிமை உள்ளது. தற்போது காணாமல் போகும் காலம் ஒன்று உருவாகியுள்ளது. எனவே மக்கள் ஜனநாயகத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை எதிர்த்து செயற்பட வேண்டும். பிரஜாதந்திரவாதி விரோதி වැඩසටහන විරුද්ධව නැගී සිටින්න ඕනේ. මේ අවසර දෙක ඉවරුණා කියලා 2 வருடங்கள் நிறைவு பெற்றுள்ள போதிலும் காணாமல் போகும் நடவடிக்கைகள் இன்னும் நிறைவு பெறவில்லை. இன்றும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்றன. யாழ்ப்பாணத்திலும் 2 கடத்தப்பட்டனர். இது பாரியதொரு பிரச்சனை என தற்போது தெளிவாக விளங்குகின்றது. அரசாங்கத்தின் ஒடுக்குமுறை தெளிவாக நமக்கு விளங்குகின்றது. බරපතල ප්‍රශ්නයක් අද මේ ආණ්ඩුවේ මර්ධනය හොඳට පේනවා.
நீதி உபதேசக மொஹான் பீரிஸ் மஹத்தா சட்ட ஆலோசகர் மொஹான் பீரிஸ் ஐக்கிய நாடுகளின் துன்புறுத்தல்களுக்கு எதிரான அமைப்பின் முறையில் கருத்தொன்றை முன்வைத்திருந்தார். அதாவது பிரகீத் எக்னெலிகொட வெளிநாடொன்றில் அகதியாக இருப்பதாக தெரிவித்தார். 2 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் இவ்வாறான சம்பவம் எனக்கு மாத்திரமன்றி நாட்டின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளிலும் பொதுவான ஒன்றென அறிந்து கொண்டேன். அதன் காரணமாகவே வடக்கு மற்றும் தென் பகுதிகளில் உள்ள தாய்மார்களை ஒன்றிணைத்து இந்த திட்டத்தை முன்னெடுத்துள்ளோம். அதன் பின்னர் அங்கு கூடியிருந்தவர்கள் ஜிந்துப்பிட்டி மரியாள் தேவாலயத்திற்கு பேரணியாக சென்றனர். மெகசின் சிறைச்சாலையில் நேற்று ஏற்பட்ட அமைதியின்மையால் 75 லட்சம் ரூபாவிற்கும் அதிகமான சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். சம்பவம் தொடர்பில் தற்போது கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். மெகசின் சிறைச்சாலையின் ஆவணக்களஞ்சிய சாலைக்கு தீ வைக்கப்பட்டமையால் அங்கிருந்த சிறை கைதிகளை பதிவு செய்வதற்கான அனைத்து ஆவணங்களும் அழிவடைந்துள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் GW கொடிப்பிலி குறிப்பிட்டுள்ளார். சிறைச்சாலையின் நலன்புரி பிரிவின் நூலகத்திற்கும் பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சிறைச்சாலையில் நேற்று முற்பகல் ஏற்பட்ட அமைதியின்மை காரணமாக 5 சிறைச்சாலை அதிகாரிகள் உள்ளிட்ட 33 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் தற்போது தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை அமைதியின்மை காரணமாக மெகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 180 தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் சந்தேக நபர்களை களுத்துறை சிறைச்சாலைக்கு மாற்றுவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். அவர்களை மீண்டும் மெகசின் சிறைச்சாலைக்கு அழைத்து வருவது தொடர்பில் இதுவரை தீர்மானிக்கவில்லை என ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டார். கொழும்பு நகரின் நிலக்கீழ் நீர் அசுத்தமாக காணப்படுவதாக பொது சுகாதார திணைக்களத்தின் பிரதம சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் பிரதீப் காரியவசம் குறிப்பிடுகின்றார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற வைபவம் ஒன்றின் போதே அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். கொழும்பு நகரத்தில் தெரிவு செய்யப்பட்ட உணவகங்கள் மற்றும் பேக்கரிகளை தரப்படுத்தி சான்றிதழ்களை வழங்கும் வைபவம் கொழும்பில் நேற்று நடைபெற்றது. இதன்போது உணவகங்கள் மற்றும் பேக்கரி உரிமையாளர்களுக்கு டாக்டர் பிரதீப் காரியவசம் தலைமையில் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. මේ කොළඹ භූගත ජලය අපිරිසිදුයි. ඒක බීමට අපිට ඉඩ දෙන්න බෑ. ලිඳක්වත් හරිනම් හාරන්න දෙන්න බෑ. මේ නගරේ තියෙන කොලරා වසංගත 3ක් මම දන්නවා 1990 ඉඳන් 98 දක්වා. ඒ තුනම පාලනය කරේ අපි. ඒකෙදි හේතු උනේ ඔය වතුර. කෑම නෙවෙයි වතුර හේතු උනේ. ඒකින්ද කරුණාකර கொழும்பு நகரின் நிலக்கீழ் நீர் அசுத்தமாக காணப்படுகிறது. அந்த நீரை குடிக்க முடியாது. கிணறு ஒன்றை தோண்டுவதற்கு இடமளிக்க மாட்டோம். பிரதான நீர் விநியோக குழாயிலிருந்து பகலில் நீரை பெற்றுக்கொள்ள முடியாவிடின் இரவு வேளைகளில் சேகரித்து வையுங்கள். கொத்துருட்டி தயாரிப்பவர்களுக்கு முறையான பயிற்சிகளை வழங்குவதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம். இவர்களை பயிற்றுவிப்பதற்கு இந்தியாவிலிருந்து நாம் சமையல் நிபுணர் ஒருவரை வரவழைக்க உள்ளோம். பழுதடைந்த தக்காளி மற்றும் கிழங்கு வகைகளை பயன்படுத்த வேண்டாம் என்று அவர்களுக்கு அறிவிப்பதுடன் அவர்களுக்கு சீருடை ஒன்றையும் வழங்கி அடுத்த வாரம் அளவில் இந்த பயிற்சி நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளோம். கொத்துருட்டி தயாரிப்பவர்களை பதிவு செய்வதுடன் அவர்களுக்கு சான்றிதழ் ஒன்றையும் வழங்க உள்ளோம். වෙනත්ද්‍රව්‍ය නොදා පිරිසිදු ඇඳුමක් දීලා යුනිෆෝම් එකක් දීලා මේ කටයුත්තට අපි ඊළඟ සුමානේ විතර පෙබරවාරි මාසෙ විතර අපි පටන් ගන්න යනවා පුහුණුවීම් කරලා ඒ අයත් ලියාපදිංචි කරලා ඒ අයට කොත්තුරටි හදන තැන ඉහළ සහතිකයක් ලබා දෙන්න එල්ලන්න. ඒතකොට මහ ජනතාව දන්නවා කවුද සහතිකලත් කොත්තුරටි ව්‍යාපාරිකයා කියලා. குளோரின் வாயுவை சுவாசித்ததால் நோய்வாய்ப்பட்ட தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் அம்பலிப்பட்டி பிராந்திய அலுவலக ஊழியர்கள் 4 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிகிச்சைகளின் பின்னர் இன்று அதிகாலை அவர்கள் வீடு திரும்பியதாக வைத்தியசாலை போலீசார் குறிப்பிட்டனர். மூச்சு திணறல் காரணமாக குறித்த குழுவினர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக வைத்தியசாலை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். காலி அலோசியஸ் வித்தியாலயத்தின் கல்வி வர்த்தக கண்காட்சியும் களியாட்ட நிகழ்வுகளும் இன்று ஆரம்பமாக உள்ளன. இதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடக அனுசரணை வழங்குகின்றது. காலி புனித அலோசியஸ் வித்தியாலயத்தின் பழைய மாணவர்கள் இந்த களியாட்ட நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளனர். காலி சமநல மைதானத்தில் நடைபெறவுள்ள கல்வி மற்றும் வர்த்தக கண்காட்சி வளாகத்தில் நியூஸ் ஃபர்ஸ்டின் திரைப்பரீட்சையும் நடைபெறவுள்ளது. அத்துடன் எதிர்வரும் 28ஆம் 29ஆம் திகதிகளில் நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் எஸ்லோன் என்பன இணைந்து நடாத்தும் தனமுத்து சாயன எனும் விழிப்புணர்வு நிகழ்வும் இடம்பெறவுள்ளது. எதிர்வரும் 27ஆம் திகதி நியூஸ் ஃபர்ஸ்டின் ஊடக செயலமர்வு ஒன்றும் காலி புனித அலோசியஸ் வித்தியாலயத்தில் நடத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் மத்திய நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. எமது அடுத்த மணித்தியாளர் செய்தியினை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.